நம்மளுடைய சித்தர்கள் பிரகாரம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதுவும் காயக்கல்ப முறையில் இந்த தேகத்துக்கு ஒரு குளியல் பொடி சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த சொரியாசிஸ் மாதிரி படர்ந்து போகிற இந்த தோல்வியாதி மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அரிப்பாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை அல்லது ஒரு தடவை இதை போட்டு குளிக்கலாம். அதனுடைய ரெமெடி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. காயக்கல்ப டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எவ்வளோ அற்புதமாக பாருங்கள் வாழை இலை தோட்டத்தில், அதாவது வாழை வைக்கும் வாழை இலை அற்புதமானது. இதெல்லாம் இயற்கையை நம்ம ரசிக்கணுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதுதான் எப்பயும் போல தான் அரிப்பு, தடிப்பு, அலர்ச்சி, சொரியாசிஸ், படர்தாமரை, அனைத்து விதமான தோல்வியாதிகளுக்கும் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய வெண்புள்ளிகளுக்கும் மற்றும் விஷக்கடிகளுக்கும் நாம் ஒவ்வொரு மாதம் அமாவாசை என்று இலவசமாக பச்சிலை கஷாயம் தர்றோம். இது எங்கே தர்றோம் அப்படின்னா, திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசிக்கு அருகே திருமுருகன் பூண்டி. அந்த திருமுருகன் பூண்டியில் வந்து இறங்கி பஸ் ஸ்டாப்பில் ஆட்டோ ஸ்டாண்டு இருக்கும். அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் சூர்யா நகர் போகணும் அப்படின்னாக்கா கொண்டு வந்து விட்டுருவாங்க. தயவுசெய்து இந்த இதுக்கு வந்து நீங்கள் சங்கடப்படாமல் வரும்போது ஆட்டோவில் வந்துட்டு போகிறப்ப நடந்தே போகலாம். சில பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குதுங்கிறதுனால ஆட்டோவில் வந்துடுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் தேடி அலைய வேண்டாம். ஒவ்வொரு மாதம் அமாவாசைக்கும் இந்த கஷாய மருந்து இலவசமாக தோல்வியாதிக்கு வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், இந்த தோல்வியாதியில் சில பேர்த்துக்கு உடனே தீர மாட்டேங்குதுங்கிறாங்க. பல இடங்களில் போய் மருத்துவம் பார்த்து ஸ்டீராய்டு மருந்துக்கெல்லாம் போய் கூட குணமாகலைங்கிறாங்க. ஆனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய பச்சிலை மூலிகை கஷாயம் நிறையா பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க, பூர்ணமாக குணமாகுது. 3 மாதம் 5 மாதத்துக்கு வந்து குடிக்க சொல்லுவோம். இந்த வாழை இலை இருக்குது பாருங்கள், இந்த வாழை இலையில் நாம் போட்டு சாப்பிட்டா கூட தோல்வியாதி வராது. இந்த வாழை இலையில் போட்டு சாப்பிட்டா கூட தோல்வியாதி வராதுங்கிறது நம்மளுடைய சித்தர்கள் மருத்துவத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, இதில் ஒரு உணவை வந்து நாம் வச்சு இதை மடித்து வச்சோம்னா இந்த வாழை இலையில் இருக்கக்கூடிய சத்து நீர் அந்த சாதத்தில் பார்த்திங்கன்னா கருப்பாயிரும். அந்த சாதத்தில் மிங்கல் ஆகிறதுனால தோல்வியாதி வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிடைக்கிறப்ப தாம்பரை இலை இருக்குது பாருங்கள், அந்த தாம்பரை இலையிலையும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி வாழை இலையிலும் வாய்ப்பு கிடைக்கிறப்ப சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேலே வந்து சொரியாசிஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா இப்படி படர்ந்து போகுது பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு என்னென்னமோ நீங்கள் போட்டு குளிக்கிறீங்க, சோப்போ ஷாம்போ, இதில் எல்லாம் வந்து மேற்கொண்டு பெருகுதுன்னு பல பேர் வந்து என்கிட்ட பகிர்ந்துருக்குறாங்க. அதாவது நாம் தேவையில்லாமல் நம்மளுடைய சித்தர்கள் பிரகாரம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதுவும் காயக்கல்ப முறையில் இந்த தேகத்துக்கு ஒரு குளியல் பொடி சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த சொரியாசிஸ் மாதிரி படர்ந்து போகிற இந்த தோல்வியாதி மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அரிப்பாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை அல்லது ஒரு தடவை இதை போட்டு குளிக்கலாம். அதனுடைய ரெமெடி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. பூலாங்கிழங்கு அப்படின்னு சொல்லி கடையில் கிடைக்கும். இந்த பூலாங்கிழங்கு வந்து ஒரு 10 கிராம் வாங்கிக்கோங்க. 10 கிராம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மஞ்சள், இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து குறைஞ்சது ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கிறணும். பூலாங்கிழங்கு எவ்வளோ சொல்லியிருக்கிறேன், 10 கிராம் சொல்லியிருக்கிறேன். இந்த கஸ்தூரி மஞ்சள் எவ்வளோ சொல்லியிருக்கிறேன், 1/4 கிலோ. இதை வாங்கி வச்சுக்கோங்க. சீயக்காய் ஒரு 100 கிராம் போடுங்க. சீயக்காய்னா பட்டையாக இருக்கும் இல்லையா, அந்த சீயக்காய் 100 கிராம் போட்டுக்கோங்க. 50 கிராம் வெந்தயம் போட்டுக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க. பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் இருக்குது பாருங்கள், வாசனைக்கு உங்களுக்கு வந்து ஸ்மெல் வரணும்னா ஏலக்காயும் ஒரு 10 போட்டுக்கோங்க. அப்புறம் செம்பருத்தி பூவு ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. ஆவாரம்பூ நான் என்னென்ன சொல்லியிருக்கிறேன்னு மறுபடியும் பட்டியலே எழுதுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஆவாரம்பூவு ஒரு கைப்பிடி, செம்பருத்தி பூவு ஒரு கைப்பிடி, சீயக்காய் 100 கிராம், வெந்தயம் 50 கிராம், ஏலக்காய் 10 கிராம், இவைகளை போட்டு இது மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் ஒரு 1/4 கிலோவோ 100 கிராம் எடுத்துக்கலாம். இந்த கஸ்தூரி மஞ்சளும் இந்த பொருள் கூட சேர்றதுனால பொடி வந்து மஞ்சள், அதாவது எல்லோ கிரீன் கலரில் தான் வரும். அந்த பொடியை நீங்கள் தேய்ச்சி குளிச்சுனா உடம்புல ஒட்டிக்குமானா ஒட்டிக்காது. ரொம்ப பேர்த்துக்கு அந்த சந்தேகம் இருக்குது. அதனால் இதெல்லாம் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி காய போட்டுருங்க. காய போட்டுட்டு நீங்கள் மிக்சியில் அடித்தாலும் சரி அல்லது வந்து மிளகாய் அரைக்கிற மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் சரி, அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் காய போடணும். முதல்ல காய போடுறதுக்கு முன்னாடி, அரைக்கிறதுக்கு முன்னாடி காய போட்டுருங்க நான் சொன்ன பொருளெல்லாம். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்து காய போடுங்க. அரைச்சிட்டு வந்து காய போட்டதுக்கு பின்னாடி நல்லா கண்ணாடி பாட்டில் அல்லது சில்வர் பாத்திரம் இதில் வச்சுட்டு காலையில் நல்லா கேளுங்க, காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பூனில் குறைஞ்சது ஒரு 20 கிராம் எடுக்கலாம்.
20 கிராம் அளவு எடுத்து ஒரு வெந்நீரில் போட்டு நல்லா நான் சொல்கிறேன் பாருங்கள், சந்தனம் குலைப்பது போல் குலைத்து சந்தனம் பூசுவது போல் பூசிவிட வேண்டும். எங்கெங்கே அங்கே இருக்கோ, தொடையில் இருக்குது, தலையில் இருக்குது, அரிப்பு கையில் இருக்குது, முட்டியில் இருக்குது, முதுகில் இருக்குது, காலில் இருக்குது அப்படின்ட்டு இப்படி எங்கெங்கே உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கோ இப்படி சந்தனம் பூசுகிற மாதிரி பூசி விட்டுட்டு ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் செல்ஃபோன்லாம் பேசாமல் நல்லா சூரியன் வெயில் படுற மாதிரி இருந்துட்டு நீங்கள் குளித்து வந்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய கெட்ட பூஞ்சை பாக்டீரியான்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அழிஞ்சு வரும். அப்புறம் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் குளித்து முடிச்சுட்டு மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம். இது வெளி மருந்துங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை முழுசாக நீக்கணும் அப்படின்னா நம்ம அமாவாசை கஷாயத்தை நீங்கள் கேட்டு கூட வாங்கி பயனடையலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வெற்றி உண்டாகட்டும்.